அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டேரெக்டாக பார்த்தோம்னா நமக்கு இஸ்ரோவோட சக்ஸஸ் பற்றி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்பேடெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் மெனி அஸ் இஸ்ரோ ப்ரிப்பேர்ஸ் ஃபார் சந்திராயன் 4 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ சந்திராயன் 4ல் இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுமா? ஆக்சுவலி இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்பம் தான், சரிங்களா? விண்வெளியில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். 2 விண்கலன்கள் இருக்குது. அந்த விண்கலன்களை தனித்தனியாக இருக்கிறத ஒன்னோட ஒன்று சேர்க்கறது தான் இந்த டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்டாக்கிங் அப்படின்னா அது ஒன்னோட ஒன்று சேர்ந்துருக்கிறது, அதை பிரிக்கிறது. ஓகேங்களா? நீங்கள் இன்டர்ஸ்டெல்லார் மூவியோட டாக்கிங் சீன் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வரும். எப்படி அந்த டாக்கிங் அப்படிங்கிறது ஸ்பேஸில் நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக அந்த படத்திலே காட்டியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு தொழில்நுட்பம் தான். இந்தியாவுக்கிட்ட 1980களிலே இந்த தொழில்நுட்பம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு. ஆனால் அப்போதைக்கு அதனுடைய தேவை இல்லாதனால நம்ம அந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறத பண்ணலை. இப்போ தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு தேவை இருக்குது. எந்த தேவை அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராயன் 4ல் நம்ம பயன்படுத்த போகிறோம். ரொம்ப அருகாமையில் பார்த்தோம்னா 2028ஆம் ஆண்டு நமக்கு சந்திராயன் 4 அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருப்பாங்க. சந்திராயன் 4ஓட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஒரு 5 மாடியூல்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? நமக்கு அசெண்டர் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது டிசெண்டர் மாடியூல், அடுத்தது டிரான்ஸ்ஃபர் மாடியூல், அடுத்தது ப்ரொபல்சன் மாடியூல், அடுத்தது ரீஎன்ட்ரி மாடியூல் அப்படின்னு சொல்லி ஒரு 5 மாடியூல்ஸ் வந்து இருக்க போகுது, சரிங்களா? ஸோ இதில் இந்த ஒவ்வொரு மாடியூல்ஸையும் ஒன்னோட ஒன்று சேர்க்கறதுக்கு இந்த டாக்கிங் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திராயன் 4ஓட அப்ஜெக்டிவே என்னன்னா மூனோட சவுத்து போலுக்கு போய் அங்கே தரையிறங்கி அங்கே ட்ரில் பண்ணி சாம்பிள்ஸ் ஒரு 2-3 கிலோ சாம்பிள்ஸை எடுத்துட்டு மறுபடியும் மூன்லேருந்து கிளம்பி நமக்கு இங்கே வந்து நம்மளுடைய விண்கலன் இருக்கும், ரீஎன்ட்ரி மாடியூல் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே அசெண்டர் டிசெண்டர் போய் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ரீஎன்ட்ரி மாடியூலில் வந்து ஜாயின் ஆகி அங்கேருந்து அது ரெண்டும் சேர்ந்து எங்கே வரும்னா எர்த்துக்குள்ளே வரும், சரிங்களா? சாம்பிள்ஸை போய் கலெக்ட் பண்ணிட்டு வரது தான் சந்திராயன் 4ஓட மிஷன். ரொம்ப பெரிய டார்கெட் இது, சரிங்களா? இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குலாம் நமக்கு ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது, ஓகேவா? அதே மாதிரி நம்ம பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம 2035க்கு டார்கெட் நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காரு, சரிங்களா? பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன்னா இந்தியாவோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்வெளியில் நிப்பாட்டிடுவாங்க. இங்கேருந்து ஆஸ்ட்ரோநாட்ஸை அனுப்புகிறப்ப அவங்க ராக்கெட்லேருந்து பிரிஞ்சு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் சேரணும் அப்படின்னா அதுக்கும் டாக்கிங் அப்படிங்கிறது தேவைப்படும், சரிங்களா? ஸோ டாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இந்தியாவோட விண்வெளித்துறை அடுத்த கட்டங்களுக்கு போய் ஆகணும் அப்படின்னா அதுக்கு டாக்கிங் அப்படிங்கிறத நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சு காட்டணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ இஸ்ரோ கையில் எடுத்திருக்காங்க, சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், சரியா? ரைட். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸசிவ் நைட்ரேட்ஸ் ஃபவுண்ட் இன் கிரவுண்ட் வாட்டர் இன் 440 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதாவது சமீபத்தில் பீகாரில் கூட பார்த்தோம்னா அவங்களுடைய உணவுப் பொருட்களில் அதிகமான ரசாயனங்கள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது ஒரு ஸ்டடியை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. என்னன்னா சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு பார்த்தோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் எடுத்து இயர்லி அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 440 டிஸ்ட்ரிக்ட்ஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நைட்ரேட் அப்படிங்கிற இந்த கண்டென்ட், நைட்ரஜன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணியில் 45 மில்லிகிராம் ஆஃப் நைட்ரேட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதிகம் அப்படிங்கிறது கணக்கு, சரிங்களா? இதான் த்ரெஷ்ஹோல்டு லிமிட். 1 லிட்டர் தண்ணியில் பெர் லிட்டருக்கு 45 மில்லிகிராம் இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 440 டிஸ்ட்ரிக்ட்ஸில் இந்த அளவுக்கு மேலேயே இருக்குது. அதுதான் எக்ஸசிவ் நைட்ரேட்ஸ் ஃபவுண்ட் இன் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டிலையுமே இந்த ஒரு விஷயம் அதிகமாக தான் இருக்குது. நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டர்லேயும் நைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக தான் இருக்குது. ஃப்ளூரைட் கண்டென்ட், யுரேனியம் கண்டென்ட் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விவசாயத்தில் அதிகமாக இந்த பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ இது மழை காலங்களில் இதெல்லாமே வந்து அப்படியே ரன் ஆஃப் ஆகி நமக்கு கிரவுண்ட் வாட்டரில் போய் கலந்து கிரவுண்ட் வாட்டரையும் கண்டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த காரணத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் என்ரோல்மெண்ட் டவுன் பை ஓவர் crore in 2023-24 ரிப்போர்ட். அதாவது
யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. யுடிசி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி யுடிசி பிளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இந்த ரிப்போர்ட் பார்த்தோம்னா இயர்லி என்ரோல்மெண்ட் எவ்வளோ இருக்கு, இந்தியாவோட பள்ளிகளில் என்ரோல்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அளவிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு கடந்த 2-3 ஆண்டுகளா என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது 26 கோடியா இருந்துச்சு. ஸ்கூல் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருஷம் அது டிராப் ஆயிருக்கு. அதாவது இந்த வருஷம் ரிப்போர்ட்ல 24 கோடி தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 37 லட்சம் பேர் வந்து அந்த கவுண்ட் வந்து டிராப் ஆனது பார்த்தோம்னா 37 லட்சம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அப்போ என்ரோல்மெண்ட் ரேட் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம பல விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். என்ரோல்மெண்ட் ரேட் ஏன் கம்மியாக இருக்கு, எதனால கம்மியாக இருக்கு, ஒருவேளை இந்த பாப்புலேஷனில் நமக்கு கம்மியாகிறனால இந்த என்ரோல்மெண்ட் கம்மியாக இருக்கா, இல்லை என்ரோல் பண்ண நம்ம தவறிட்டோமா, அந்த மாதிரியான விஷயங்களை இதுலேருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேர்ல்டு பிளிட்ஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரேபிட் செஸ் டோர்னமெண்ட்ல கொனேரு ஹம்பி வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ பிளிட்ஸ் டைட்டில், வேர்ல்டு பிளிட்ஸ் டைட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த வைஷாலி. அதில் வெண்கலம் அப்படிங்கிற அந்த பதக்கத்தை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு செய்தி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிசம்பர் மந்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷனை வந்து 1.77 lakh crore அப்படின்னு சொல்லி தலைப்பு செய்தியிலேயே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்துட்டு வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ 1.77 lakh crore ஜிஎஸ்டி கலெக்ஷன் டிசம்பர் மந்த்துக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.